ராமச்சந்திராய நமஹ. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மே ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம் ராமம் பஜே விநாசகரம் நமாமி என்று அந்த திருப்பதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்தின் முதல் நாளாக இன்று இப்பொழுது பெரிய சேஷ வாகனத்திலே எம்பெருமானையும் சீதா பிராட்டி சீதா சமேத சீதா ராமச்சந்திர பிரபு சமேத லக்ஷ்மண சுவாமி ஆஞ்சநேயருடன் இந்த வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே முதல் நாளான இன்று பெரிய சேஷ வாகனத்திலே திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். இதோ அந்த ராமபிரானை செவிக்கலாம். கலியுக வைகுண்டமாக பெயர் போன திருமலை திவ்ய க்ஷேத்திரமான அந்த திருமலை திருப்பதி கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் ஆகிய அனைத்து யுகங்களிலும் திவ்ய க்ஷேத்திரமான இந்த திருப்பதியிலே எழுந்தருளியிருக்கும் கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவம். ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியை தேட முற்பட்ட பொழுது அந்த திருப்பதி க்ஷேத்திரத்திலே புஷ்கரணியில் திருமலை க்ஷேத்திரத்திலே புஷ்கரணியில் நீராடிவிட்டு சென்றதாக பௌஷ்யோத்திர புராணம் கூறுகிறது. அந்த புஷ்கரணியின் கீழ் ஒரு குகை இருந்ததாகவும் அது மிகவும் தேஜோமயமாக ஒளிவிட்டு கொண்டிருந்ததாகவும் அதனால் தான் அங்கு சீதா ராம லக்ஷ்மணர்களை அர்ச்சா மூர்த்தியாக பிரதிஷ்டை செய்ததாகவும் கூறுகிறார்கள். இந்த கோவிலை ஜனமே ஜெயன் என்ற அரசர் நிர்மாணித்ததாகவும் ஜாம்பவந்தனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் விக்கிரகங்கள் அந்த ராமச்சந்திர புஷ்கரணியில் கிடைக்க பெற்றதாகவும் அதன் பிறகுதான் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்தார்கள் எனவும் புராணங்கள் கூறுகின்றன. 1402 கிமு நரசிம்ம முதலியார் நிர்மாணம் செய்தார்கள். சிற்பங்கள் அனைத்தும் விஜயநகர வாசிகள் நிர்மாணம் செய்ததாக கூறப்படுகிறது. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் இடதுபுறம் லக்ஷ்மண சுவாமி, வலதுபுறம் சீதா பிராட்டியும் இருப்பார்கள். இங்கே ஒரு மாறுதல் என்னவென்றால், எப்பொழுதும் ராமபிரானுக்கு இடது பக்கத்திலே சீதா பிராட்டி இருப்பாள். ஆனால் இங்கே இந்த கோவிலிலே வலது புறத்திலே சீதா பிராட்டி, இடது புறத்திலே லக்ஷ்மண சுவாமி என்னும் ஆதிசேஷன் இந்த திரேதா யுகத்திலே ராமபிரானுக்கு சகோதரனாக, அதாவது இளைய சகோதரனாக லக்ஷ்மண சுவாமி, அதாவது ஆதிசேஷன் அந்த சகோதரனாக அவதரித்து ராமபிரானுடைய கைங்கரியங்களை செவித்து கொண்டு செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த ராமபிரானுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது பெரிய சேஷ வாகனம். இந்த கோவிலிலே வைகானச ஆகம சாஸ்திர முறையில் நடைபெறுகின்றது. இதோ பக்தர்கள் அனைவரும் கூட மிகவும் விசேஷமாக கைங்கரியங்கள் செய்வதற்காக இதோ அந்த கோலாட்டம், பஜனைகள் மற்றும் விசேஷமான அலங்காரத்துடன் இதோ ராமபிரான் கோதண்ட ராமனாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். வலதுபுறம் சீதா பிராட்டி, இடது புறத்திலே லக்ஷ்மண சுவாமி. அதாவது அந்த லக்ஷ்மண சுவாமி என்பவர் எப்பொழுதும் கூட ராமபிரானை பிரிந்தது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சீதா லக்ஷ்மண சமேத ராமச்சந்திர பிரபுவுடன் இந்த வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் கண்களுக்கு விருந்தினை கொடுத்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். ராமாயணம் என்றால் என்னவென்றால், அந்த ராமனுடைய கதைகளை தெரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும், அதேபோல் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியதி. ராமபிரான் எப்பொழுதும் கூட இந்த திரேதா யுகத்திலே மானிட அவதாரம் எடுத்து பக்தர்களுக்காக விசேஷமான சிலவற்றை எடுத்துக்காட்டி செய்துள்ளார். அப்படிப்பட்ட அந்த ராமபிரானுடைய வருடாந்திர பிரம்மோத்சவம் இன்று இப்பொழுது திருப்பதியில் பெரிய சேஷ வாகனத்திலே அதிரோகித்து நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் ஸ்ரீ அனந்த சாயி நமஹா, சேஷசாயினே நமஹா என்று அந்த ராமபிரானை செவித்து கொள்ளுகிறோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம்
ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று முதலில் அந்த மூவருக்கும் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து அதன் பிறகு திருவீதி உலா வரச் செய்கிறார்கள் அர்ச்சக சுவாமி அவர்கள். உயர்ந்தவனான தசரதன் தான் கொடுத்த வாக்கை மீற முடியாமல் பரதன் நாடாளவும் ராமன் காடாளவும் வரம் தந்தேனே எனக் கூறி மயங்கி விழுகிறான். கொடியவளாகிய கைகை அது கண்டு சிறிதும் அதிர்ச்சி உற்றாள் அல்ல. ஏனென்றால் அவளுக்கு வேண்டியது தன்னுடைய மகன் பட்டத்து அரசனாக, பட்டத்து ராஜாவாக இருக்க வேண்டும் என்று நினைத்துத்தானே அந்த 2 வரங்களையும் கேட்கிறாள். அப்படிப்பட்டவள் அதை சிறிதும் கூட பொருட்படுத்தவில்லை. குனியின் ஆலோசனைப்படித்தான் கேட்ட வரங்களை பெற்றுவிட்டாள் என்று எண்ணி மகிழ்கிறாள் அவள். அப்படி அந்த ராமபிரான் என்றால் மிகவும் பாசம்தான். பாசத்தோடு வளர்த்தவள் தான் கைகை. எப்படி என்றால் கௌசல்யக்கு மகனாக பிறந்தால் கூட கைகையிடம்தான் அதிகமாக வளர்ந்தவர் ராமபிரான். அப்படி அந்த ராமபிரான் வளர்ந்ததும் தன்னுடைய மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டுமே என்று அந்த தசரதனை கேட்டு அவரை துன்புறுத்தி இறுதியிலே அவளை மாயவிடவும் செய்தார். அந்த நேரம் பொழுது புலரத் தொடங்குகிறது. பொழுது விடிந்ததும் அறிந்து வழமையாய் கூறுகின்ற கோழிகள் சிறகுகளால் மார்பிலே அடித்துக்கொண்டு கூவுகின்றன. கவி சக்கரவர்த்தி கம்பர் இயற்கையாக நிகழும் இந்த சம்பவத்தை தன்னுடைய கற்பனையில் கலக்கிறார். மாபெரும் சக்கரவர்த்தியான தசரதன் ஒரு பெண்ணால் மதிதிகைத்து விழுந்து கிடப்பதை கண்டு ஆற்ற மாட்டாமற்தான் அந்த கோழிகள் தன்னுடைய சிறகுகளால் மார்பிலே அடித்து கொள்ளுகின்றன என்கிறார். காட்சிக்கு பொருத்தமாக கம்பரின் கற்பனை கண்டு நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது. இப்படி தகுதி தற்குறிக்கு பெற்ற அந்த அணி என்பார்கள். புலவர் பொழுது புலர்ந்ததும் முரசு ஒலிக்கின்றது. நாட்டு மக்கள் அனைவரும் கண்விழிக்கின்றனர். நமது இனத்தை சேர்ந்த ஒருத்தி கணவனை கொன்ற காதகி என்ற பழிச்சொல்லை பெற்று இப்படியா கொடிய செயலை செய்தவளே என்று வருந்தி சூரியனின் ஒளி கண்டதும் குமுத மலர்கள் கண்களை மூடிக்கொண்டனவாம். அதுபோன்று நடக்கப் போகும் ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்தை கருதி அயோத்தியிலே மகளிரெல்லாம் கூட தம்மை அலங்காரத்தை படுத்தி கொண்டனர். பட்டாபிஷேகத்தை காண வேண்டும் என்று சிற்றரசுகள் எல்லோரும் வெள்ளமாக திகழ்கின்றனர். அப்படி அந்த ராமபிரானுடைய வாழ்க்கை வரலாறு முதலிலிருந்து நாம் பார்த்தால் மிகவும் விவரமாக தெரியும். அப்படிப்பட்ட அந்த திரேதா யுகத்திலே ராமாவதாரம் எடுத்தவர் இதோ இங்கே திருப்பதியிலே ராமபிரானுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே நாம் பெரிய சேஷ வாகனத்திலே சேர்ந்து நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ எப்படி எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோத்சவத்தை நடத்துகின்றனரோ அதே போல்தான் இங்கே கூட அந்த ராமபிரானுக்கு ராமச்சந்திரமூர்த்திக்கு பிரம்மோத்சவம், அதாவது பிரம்மா சூக்ஷ்ம உருவிலே இருந்து நடத்தப்படும் உற்சவம் பிரம்ம உற்சவம். அப்படி சீதா ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோ என்று எப்பொழுதும் கூட ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று அந்த பகவானை செவித்து கொண்டிருக்கிறோம். தாரக மந்திரம் என்று கூறுவார்கள். அந்த தாரக மந்திரத்திலே தான் இப்பொழுது அந்த ராமச்சந்திர பிரபுவை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று. அந்த பகவானுடைய அவதாரம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது ராமபிரானுடைய அவதாரத்தை முதலில் நாம் பார்க்கலாம். கிர்வாணை ராத்தியமனோ மானோ தசமுக நிதனம் கோஷலேஷ ஸ்ருங்கே ருஸ்ய ஸ்ருங்கே புத்ரியா மிஷ்டி மிஷ்டி வா ததுஷி தசரத க்ஷமாப்ருத பாயசார்க்யம் தத்புக்தியா தத்புந்திர தத்புரந்தீஸ்வரவபி திஷ்ருதி சமம் ஜாதகஸ்ய பாதோ ஜாதோ ராமத்வம் லக்ஷ்மணேன ஸ்வயம்பதா பர்த்தனேன அபிசத்ருக்னோ நாம்னா என்று.
రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో నమో. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. కౌసల్యానందవర్ధన ఘన దశరథ సుత భాసురయజ్ఞ రక్షక భరతాగ్రజ. కౌసల్యానందవర్ధన ఘన దశరథ సుత భాసురయజ్ఞ రక్షక భరతాగ్రజ. రాసికెక్కు కోదండ రచన విద్యా గురువ రాసికెక్కు కోదండ రచన విద్యా గురువ. వాసితో సురలు నిను వడిమెచ్చేరయ్యా. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. మారీచ సుబాహుమర్దన తాటకాంతక దారుణ వీరశేఖర ధర్మపాలక. మారీచ సుబాహుమర్దన తాటకాంతక దారుణ వీరశేఖర ధర్మపాలక. కారుణ్యరత్నాకర కాకాసురవరద కారుణ్యరత్నాకర కాకాసురవరద. సారెకు వేద విధులు జయవెట్టేరయ్యా. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. సీతారమణ రాజశేఖర శిరోమణి భూతలపుట అయోధ్యాపుర నిలయా. సీతారమణ రాజశేఖర శిరోమణి భూతలపుట అయోధ్యాపుర నిలయా. ఈతల శ్రీ వెంకటాద్రి నిరవైన రాఘవ ఈతల శ్రీ వెంకటాద్రి నిరవైన రాఘవ. ఘాతని ప్రతాపమెల్లా కడు నిండేనయ్యా. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக இன்று இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது பெரிய சேஷ வாகனம். பெரிய சேஷன் என்றால் லக்ஷ்மண சுவாமி, அதாவது திரேதா யுகத்திலே லக்ஷ்மண சுவாமியாகவும் துவாபர யுகத்திலே பலராமனாகவும் கலியுகத்திலே ஆதிசேஷனாகவும் எழுந்தருளி அந்த பகவானுக்கு தொண்டு செய்பவன் ஆதிசேஷன். அப்படிப்பட்ட அந்த சேஷ வாகனத்திலே எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மண சுவாமி சீதா பிராட்டியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று. மேற்கூறிய ஸ்லோகத்திலே மங்களகரமான நீர் தேவர்களால் ராவண வதத்தின் பொருட்டு வேண்டிக் கொள்ளப்பட்டீர்கள்.
கோசலத்திலே ரிஷ்யசுருங்க முனிவர் புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்தார். தசரத மன்னரிடம் சிறப்பான பாயசம் அளிக்கப்பட்டது. அதை உண்டு ஒரே சமயத்திலே கருத்தரித்த 3 பட்டத்து மகிழ்ச்சிகளிடத்திலும் லக்ஷ்மணனுடனும் பரத சத்ருக்னனுடன் நீர் ராமபிரானாக அவதாரம் செய்துள்ளீர்கள் என்று அந்த ஸ்லோகத்திலே கூறப்படுகிறது. அடுத்தது 2வது ஸ்லோகத்திலே என்னவென்று பார்க்கும் பொழுது, கோதண்டி கௌசிகஸ்ய ஸ்க்ரது வரமிவுதும் லக்ஷ்மணே நானு யாதோ பூஸ்தாத வாசா முனி கதி தமனு துவந்தவ சாந்தத்வ கேதः நுராணாம் த்ரணாய பாணைர்முனி வச்சன பல தாட்டகாம் பாட்டயித்வா லப்தவாஸ் மாதஸ்திர ஜாலம் முனிவன கமனோ தேவ சித்தாஸ்திர மாக்கியம் என்று அந்த 2வது ஸ்லோகம். அதற்கு என்னவென்றால், தேவதேவா, தந்தையின் கட்டளைப்படி விஸ்வாமித்தருடைய யாக சம்ரக்ஷணத்திற்காக வில்லேந்தி லக்ஷ்மணர் பின்தொடர சென்றீர்களே, விஸ்வாமித்திரர் உபதேசித்த பலா அதிபலா என்ற 2 மந்திரங்களால் வழியில் களைப்பு நீங்கியவன் ஆகினீர்கள். முனிவர்களின் கட்டளை பலத்தால் தாடகையை வதம் செய்து அவரால் பல அஸ்திர மந்திரங்களை உபதேசிக்க பெற்று சித்தாசிரமம் என பெயர் பெற்ற அந்த முனிவருடைய தபோவனத்தை அடைந்தவராகினீர்கள் என்று இவ்வாறாக அந்த 2வது ஸ்லோகத்திலே கூறப்படுகிறது. ராமச்சந்திர பிரபு அவதாரம் செய்தது மிகவும் விசேஷமான ஒரு பலன். எப்படி என்றால், தசரத மகாராஜனுக்கு சுமார் ஏராளமான ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாமல் இருந்தார். அதற்காக தினமும் அவர் தவமிருந்து, நான் என்ன பாவம் செய்தேன், எதற்காக எனக்கு பிள்ளை வரம் இல்லையே என்று கேட்டுக்கொண்டிருக்க, அப்பொழுது முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து, நீ புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அதன் பிறகு பார் உனக்கு பலன் கிடைக்கும் என்று கூறவே, அப்பொழுதுதான் அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்தார் தசரத மகாராஜன். அதன் பிறகு அந்த ஹோமத்திலே வளர்ந்த அவிசுவிற்காக பாயசத்தை கொடுத்த கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி மூவருக்கும் சமமாக கொடுக்க, கௌசல்யாவும் சுமித்ரையும் கைகேயிக்கு தங்களுடைய பங்கிலிருந்து சிறிது அதிகமாக கொடுத்ததினால் கௌசல்யக்கு ராமபிரான், சுமித்ரைக்கு சௌமித்ரி என்கின்ற லக்ஷ்மண சுவாமி, கைகைக்கு பரதன், சத்ருக்னன் என்ற 2 பிள்ளைகள் ஆக 4 குழந்தைகளுடன் தசரத மகாராஜன் தந்தையானார். அந்த மகிழ்ச்சியானது எப்படி என்று பார்க்கும் பொழுது, உலகத்திலேயே அதிக மகிழ்ச்சி அடைந்தவன் தசரத மகாராஜன். ஏனென்றால், குழந்தை பாக்கியம் இல்லாமல் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய சொல்லி கூறியவர்கள் முனிவர்கள். அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் செய்த பிறகு 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 ஆண் பிள்ளைகள் ஜனித்தனர். அப்பொழுது அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக ஏராளமான அந்த மக்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் அனைவரையும் அழைத்து தனக்கு கையிலே நரம்பில்லாமல் அனைத்து தானங்களையும் செய்தார் அந்த தசரத மகாராஜன். கடிவர்கள் வாழ மறந்தவள் நோத்தொந்தாதி படிவிளங்க பிதான் பரிந்து சாதித்தருளாவழியாம் கடலே நெய்யா So
சோதேமேல் சோல் மாலை ஏலாரே நேங்ககாரே ஏலே கடல் கடைந்தது వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి రాముడు లోకాభిరాముడు గుణధాముడసురలకు దమనుడు రాముడు లోకాభిరాముడు గుణధాముడసురలకు దమనుడు తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవే చెలియ తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవే చెలియ వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి కోదండధరుడు గురు కిరీటపతి ఓదిగసురముని పూజితుడు కోదండధరుడు గురు కిరీటపతి ఓదిగసురముని పూజితుడు ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి వావిలిపాటిలో వరమూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ వావిలిపాటిలో వరమూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ వీడివు అల
అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசி ரகுநாதாய நாதாய சீதாய பதைய நமோ நமஹா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக இன்று இப்பொழுது பெரிய சேஷ வாகனத்திலே அந்த ஆதிசேஷன்தான் ராமபிரானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறான். எப்படி என்றால், திரேதா யுகத்திலே லக்ஷ்மண சுவாமி, கலியுகத்திலே ஆதிசேஷனாக அந்த பகவான் வேங்கடவனுக்கு அருளி செய்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை இப்பொழுது ராமபிரானுக்காக ஆதிசேஷன் தன்னை வாகனமாக மாற்றிக்கொண்டு இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த பகவான் மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு அரசன் எப்படி வந்தால் அவனுக்கு முன்னடியாக 4 படைகள் வருமாம். அதுபோல ரத கஜ துரக பதாதி. ரத அதாவது கஜங்கள் என்றால் யானை, துரக என்றால் குதிரை, எருதுகள் கூட, அதன் பிறகு மனிதர்கள் காலாட்படை என்று இப்படியாக 4 படைகளும் புடைசூழ அரசன் எப்படி வருவானோ நாட்டை ஆளுவது போல், அதே போல் இங்கே இந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ அன்னமையா போல் வேடமணிந்து அந்த அன்னமையா பாடும் பாடல்களை பாடிக்கொண்டு நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று பதகவித பிதாமகனும் தாழப்பா கண்ணமாச்சாரியருடைய வர்தந்தி அதாவது நினைவு நாள். அதை ஒட்டி திருமலையிலே நாராயணகிரி தோட்டத்திலே இவ்வளவு நேரம் இதற்கு முன் சப்தகிரி சங்கீர்த்தனங்களை காதார கேட்டோம், மனமார பெருமாளை சேவித்தோம். அதே அன்னமையா கூட இந்த ராமச்சந்திர பிரபுவினுடைய ஏராளமான கீர்த்தனைகளை பாடி பரவசப்படுத்தியுள்ளார் அந்த பகவானை. அப்படி இதோ இப்பொழுது மங்கள நீராஜனத்தை செவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த சீதா சமேத ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மண சுவாமியுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் பகவானை பெரிய சேஷ வாகனத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ நாராயணா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று அந்த பகவானை நினைத்து இப்பொழுது இந்த திருவீதி உலா வரும் காட்சியை நேரடி ஒளிபரப்பில் நாம் செவித்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் இதோ ஜீயர் சுவாமிகள் மற்றும் பண்டிதர்கள், கைங்கரியம் செய்பவர்கள் அனைவரும் கூட 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை பாடிக்கொண்டு பகவானுடைய சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாமும் வாயார மனதார எம்பெருமானை செவித்து அவனுடைய நாமத்தை ஜெபிப்போம், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று. அப்படி தசரத மகாராஜன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்த பிறகு 4 ஜனித்தனர், ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர் என்று. இப்படி எப்பொழுதும் அதாவது கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று விடியற் காலையிலே நாம் கேட்கும் சுப்பிரபாதம் ராமபிரானுடையது. கௌசல்யாக்கு மகனாக அவதரித்தவன் ராமச்சந்திர மூர்த்தி. சௌமித்ரி என்கின்ற லக்ஷ்மண சுவாமி சுமித்திரைக்கு மகனாகவும் கைகேயிக்கு பரத சத்ருக்னர்களாக 2 மகன்களும் அவதரித்தார்கள். ஆனால் தந்தை ஒருவர் தாய் 2 பேர் என்பது போல இங்கே 3. எப்பொழுதும் கூட ராமபிரானை விட்டு ஒரு நொடி கூட ஏமாந்து அந்த லக்ஷ்மண சுவாமி இருந்தது கிடையாது. அக்ரஜா 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 என்று எப்பொழுதும் கூட அந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய வழியிலேயே பின்னடந்து அவருக்கு சேவைகள் செய்தவர் லக்ஷ்மண சுவாமி. அதனால்தான் திரேதா யுகத்திலே லக்ஷ்மண சுவாமியாகவும் கலியுகத்திலே வேங்கடவனுக்கு ஆதிசேஷனாகவும் துவாபர யுகத்திலே கிருஷ்ணருக்கு பலராமனாகவும் அவதரித்தவன் இந்த ஆதிசேஷன். அப்படிப்பட்ட ஆதிசேஷன்தான் இங்கே பெரிய சேஷ வாகனமாக மாறி எம்பெருமானையும் சீதா பிராட்டியையும் அவர்கள் லக்ஷ்மண சுவாமியும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். சேவிக்கலாம் பெரிய சேஷ வாகனத்திலே. இதோ பிள்ளைகள் குழந்தைகள்
மகளிர் ஆகியவர்கள் கூட அலுப்பு என்பது இல்லாமலே அந்த அன்னமாச்சாரியர் பாடல்களை பாடிக்கொண்டு நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். கஜேந்திர மோட்சத்தை நினைவு கூறுவது போல் யானைகள் கூட இங்கே அந்த பகவானுடைய சேவையிலே, அடுத்ததாக எருதுகள், அதேபோல் இப்படி அனைவருமாக இன்னிசை பாடல்களுடன் அந்த பாராயணத்தை செய்து கொண்டு அனைவரும் நடக்க முன்னே பகவான் பெரிய சேஷ வாகனத்திலே ராமச்சந்திர மூர்த்தியாக எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அப்படி இந்த நால்வரும் ஜனித்த பிறகு சிறிது காலமானதும் விஸ்வாமித்திரர் வருகிறார். விஸ்வாமித்திரர் வந்து, உங்களுடைய பிள்ளைகளை எனக்கு அனுப்ப வேண்டும். எங்கே என்றால் கானகத்திற்கு. எதற்கென்றால் நான் செய்யும் யாகங்களை ராட்சசர்கள் தடுத்து எங்களுக்கு இன்னல் விளைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சம்ஹாரம் செய்வதற்காக உன்னுடைய ஜேஷ்ட புத்திரனான ராமச்சந்திர பிரபுவை அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறார்கள். தசரதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏனென்றால் இப்பொழுதுதான் பிறந்தான், சிறிய வயதிலே உள்ளான். ராமா என்றால் அவருக்கு சப்த நாடியும் அந்த உள்ளே இருந்த பலமானது அதிகமாகிவிடும். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபுவை கானகத்திற்கு எப்படி அனுப்புவது? அதுவும் வேட்டையாட, அதாவது சம்ஹாரம் செய்ய, ராட்சசர்களை சம்ஹாரிக்க. இந்த வயதிலே அவனுக்கு என்ன தெரியும் என்று வந்திருப்பதோ விஸ்வாமித்திரர். அவருக்கு கோபம் அதிகம். ஆக ஒன்றும் கூற முடியாமல் அமைதியாக இருக்கும் வேளையிலே வசிஷ்டர் வருகிறார். ராமச்சந்திர மூர்த்தி தசரத மகாராஜனுக்கு குலகுருவான அவர் வசிஷ்டர் கூறுகிறார், தசரதனே, அவருடன் உன்னுடைய மகன்களை அனுப்பு, வெற்றி வாகை சூடி வருவான் என்று கூறுகிறார். குலகுரு சொன்ன பிறகு நாம் அதை மறுக்கலாகுமா என்று பயத்துடன் தான், உள்ளே மனதிலே பயம், ஆனால் வெளியிலே என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு இனம் தெரியாத ஒரு கவலை. அப்படி அந்த ராமச்சந்திர பிரபுவையும் லக்ஷ்மண சுவாமியையும் விஸ்வாமித்திரருடன் காட்டிற்கு அனுப்புகிறார். அங்கே அவர்கள் செய்யும் அந்த வேள்விகளை, அதாவது யாகங்களை தடுக்க ராட்சசர்கள் வரும்பொழுது அவர்களை தன்னுடைய பாணத்தினால் எய்து அவர்களை சம்ஹாரம் செய்கிறார். அதன் பிறகு விஸ்வாமித்திரருக்கு அந்த ராமச்சந்திர பிரபு என்றால் ஒரு அலாதியான பிரியம் வந்து விடுகிறது. அவர் எங்கே சென்றாலும் கூட முதலில் ராமச்சந்திர பிரபுவை அழைத்து கொண்டு செல்வாராம். அப்படி அக்ரஜன், அதாவது பெரியவன், அவர் செல்லும் பொழுது நான் மட்டும் இங்கே அமைதியாக இருக்க வேண்டாம் என்று எப்பொழுதும் கூட அந்த ராமபிரானுடைய பின்னால் செல்லுபவன் லக்ஷ்மண சுவாமி. அந்த ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் இவ்வாறாக வளர்ந்த பெரியவர்களாயினார்கள். அதன் பிறகு அந்த ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் மிதிலா நகருக்கு அழைத்து செல்லுகிறார்கள். அந்த மிதிலா நகருக்கு செல்லும் பொழுது அங்கே தங்களுக்கு தெரியாமல் சுயம்பரம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி வழி வழியாக அந்த ராமாயணத்தை நாம் படிக்கும் பொழுது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரிகின்றன. எப்படி என்றால், ஏதேனும் ஒரு புத்தகத்தை படித்தால் அதிலே உள்ள நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்படி ராஜாவாக இருக்கிற பொழுது சந்தோஷப்படக்கூடாதாம், பிச்சைக்காரனாக இருக்கும் பொழுது வருத்தப்படக்கூடாதாம் என்று இப்படி ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய காதிலே விழும்பொழுது அதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, ஜனக மகாராஜா ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அப்பொழுது ஒரு கனவு வந்ததாம். அதிலே அவர் ஒரு பிச்சைக்காரனாக மிகவும் சிரமப்படுவது போல் கனவு கண்டு அந்த கனவிலே அவர் படாத பாடுபட்டு துன்பப்பட்டாராம். அப்பொழுது அது கனவு போலவே அவருக்கு தெரியவில்லை, உண்மை போலவே இருந்ததாம். திடுக்கிட்டு நாராயணா என்று அலறினாராம்.
கண் விழித்து பார்த்தால் எல்லாமே மாறியிருக்கிறது. சில வினாடி முன்பு பிச்சைக்காரராக இருந்தவர் இப்பொழுது மன்னராக இருந்திருக்கிறார். இது தொடர்ந்து பல நாட்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் தினந்தோறும் இரவு தூங்கும் பொழுது கனவிலே பிச்சைக்காரனாகி படாத பாடுபடுவார். பகலில் எழுந்தால் மன்னனாக சகல சுக போகங்களிடம் இருப்பாராம். ஜனகருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. நான் மன்னனாக இருந்து பிச்சைக்காரனாக இருப்பது போல் கனவு கண்டேனா, அல்லது பிச்சைக்காரனாக இருந்து இப்பொழுது மன்னராக இருப்பது போல் கனவு காண்கிறேனா என்று சந்தேகம் வந்துவிட்டது. அப்படி மந்திரி, ராஜகுரு என பலரிடம் கேட்டு பார்த்தார். யாருக்கும் பதில் தெரியவில்லை. அதிலே சந்தேகம் அவர் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. நான் பிச்சைக்காரனா மன்னனா என்று அவர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாராம். பிறகு ஓர் அறிவிப்பை வெளியிட்டார். தமது சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு பெரும் பரிசை அளிப்பதாக அறிவித்தார். நாட்டிலிருந்து வித்வான்கள் எல்லோரும் வந்தார்கள். தூர தேசத்திலிருந்து பண்டிதர்கள், முனிவர்கள், வேத விற்பனர்கள் எல்லோரும் வந்தார்கள். யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. வெளியூரிலிருந்து விதேக நாட்டிலிருந்து ஒரு முனிவர் வந்தாராம். அவர் பெயர் அஷ்டாவக்ர மகரிஷி. அவரது உடல் 8 கோணலாக வளைந்திருக்கும். அது ஏனென்றால் அவர் தன் அன்னையின் வயிற்றிலே இருக்கும் பொழுது கத்துக்குட்டியான அவர் தகப்பனார் வேதத்தை தப்பு தப்பாக படிப்பாராம். బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు పలుబడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను కలగే వారిధులు కంపించే జగములు బలువిలు నమ్ములు వట్టినను కలగే వారిధులు కంపించే జగములు బలువిలు నమ్ములు వట్టినను వినుడిదే రఘుపతి విజయములు పనబడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే తొడిబడి బాణము తొడిగినను పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే తొడిబడి బాణము
వేసినను ముడిబడి దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావణు నేసినను ముడిబడి దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావణు నేసినను వినుడిదే రఘుపతి విజయమును పనపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయమును వినుడిదే రఘుపతి విజయములు చుక్కలు డుల్లెను సృక్కి భూతములు తొక్కి అసుర తలదుంచినను చుక్కలు డుల్లెను సృక్కే భూతములు తొక్కి అసుర తలదుంచినను పక్కన శ్రీ గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగా వెంకటగిరి నిలువగ అక్కజమగు శుభమందరి కొదవే గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగ అక్కజమగు శుభమందరి కొదవే వినుడిదే రఘుపతి విజయమును పలబడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయమును పనపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయమును ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய ராமா என்று அந்த ராமச்சந்திர பிரபுவின் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக இன்று பெரிய சேஷ வாகனத்திலே சீதா பிராட்டி லக்ஷ்மண சுவாமியுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் ராமச்சந்திர பிரபுவை சேவிக்கலாம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய ராமா என்று சேவிப்போம். அப்படி அந்த பெயர் அவர் அஷ்டாவக்ர மகரிஷி. அவர் உடல் 8 கோணலாக வளைந்திருக்கும். அது ஏனென்றால் அவர் தம் அன்னையின் வயிற்றிலே இருந்த பொழுது கத்துக்குட்டியான அவர் தகப்பனார் வேதத்தை தப்பு தப்பாக படிப்பாராம். அப்பொழுது வயிற்றிலிருந்த அந்த மகா ஞானியான குழந்தை அதை கேட்க சகிக்காமல் உடம்பை திருப்புமாம். அப்படி 8 தடவை திருப்பி உடல் அஷ்ட கோணலாக வளைந்து அஷ்டாவக்ரன் என்ற பெயரும் ஏற்பட்டதாம். ஜனகரின் கேள்வியை அறிந்த அந்த அஷ்டாவக்ர மகரிஷி ஜனகரின் சபைக்கு சென்றாராம். அப்பொழுது பண்டிதர்கள் பெருக்கூட்டம் அவையிலே இருந்தது. யாருமே பதில் சொல்ல தெரியவில்லை. பதில் சொல்ல ஆளே இல்லையா என்று ஜனக மகாராஜன் வேதனையுடன் கேட்கும் பொழுது நான் சொல்லுகிறேன் என்றாராம் அஷ்டாவக்ரர். அரசவை முழுக்க அவரை திரும்பி பார்த்தது. அவரை பார்த்து வினாடிய பண்டிதர்கள் சிரிக்கத் தொடங்கினார்களாம். ஏனென்றால் குள்ளமாக கருப்பாக எண் கோணலாக வளைந்த உடலை வைத்துக்கொண்டு ஒருவர் சபைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனராம். அப்பொழுது சிரிப்பொலி அடங்கும் வரை அஷ்டாவக்ரர் மௌனமாக நின்றார். என் கேள்விக்கு பதில் தெரிந்தால் சொல்லுங்கள் என்று ஜனகர் ஆவலுடன் கேட்க, சொல்கிறேன். அதற்கு முன் சபையில் இருக்கும் தோல் வியாபாரிகளையும் கசாப்பு கடைக்காரர்களையும் வெளியே அனுப்புங்கள் என்றாராம் அஷ்டாவக்ரர். என்ன சொல்கிறீர்கள்? இது பண்டிதர்களின் சபை. இங்கு எப்படி கசாப்பு கடைக்காரனும் தோல் வியாபாரியும் இல்லையே என்றாராம். இங்கு பண்டிதன் என யாரும் இல்லை. இங்கிருப்பவர் அனைவரும் அவர்கள்தான் என்றாராம். அஷ்டாவக்ரர் சபை முழுதும் அனைவருமாக கோபம் எழுந்து கொதித்தெழுந்ததாம்.
என்ன திமிர் இந்த குரங்கனுக்கு என்று சப்தமிட்டார் ராஜகுரு. வேதம் கற்ற பண்டிதர்களை இழிவுபடுத்தி இவனை வெளியேற்றுங்கள் என்றாராம். ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று பரிவுடன் கேட்கிறார் ஜனகர். கற்றறிந்த பண்டிதர்களை கசாப்பு கடைக்காரன் என்று சொல்லலாமா என்று கேட்டார் ஜனகர். உரத்த குரலில் அஷ்டாவக்ரர் பதில் சொன்னாராம். மன்னா, உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். சபை முழுக்க என்னை பார்த்து சிரித்தது. ஏன் சிரித்தார்கள்? என் குறைவான ஞானத்தை கண்டு சிரித்தவர்களா, அல்லது தவறாக சொன்ன விளக்கத்தை கண்டு சிரித்தார்களா? இல்லையே, இது எதை கண்டும் அவர்கள் சிரிக்கவில்லை. என்னுடைய உருவத்தை பார்த்துதான் அவர்கள் சிரித்தார்கள். என் தோலின் நிறத்தை வைத்து, என் உடலின் உருவத்தை வைத்து இவர்கள் என்னை, என் அறிவினை மதிப்பிட்டார்கள். என் தோலை வைத்து என் மதிப்பை நிர்ணயிக்கும் இவர்கள் தோல் வியாபாரிகள் தானே. தோல் வியாபாரிகள் தோலின் நிறத்தை வைத்து அப்படி விலை போடுவான். கசாப்பு கடைக்காரன் அந்த ஆட்டின் உருவத்தை வைத்து ஆட்டுக்கு மதிப்பு போடுவான். இவர்களும் என்னைத்தான் மதிப்பிட்டார்கள், என்னை அப்படித்தான் மதிப்பிட்டார்கள். அதனால் தான் இவர்களை தோல் வியாபாரி என்றேன். பண்டிதர்கள் இருக்க வேண்டிய சபையிலே இவர்களுக்கு என்ன வேலை? அதனால்தான் நான் இவர்களை வெளியே போகச் சொன்னேன் என்றார் அஷ்டாவக்ரர். அவமானமடைந்த பண்டிதர்கள் தலையை குனிந்து சபையை விட்டு வெளியேறிவிட்டார்கள். வந்தவர் மகா ஞானி என்று ஜனகரும் அறிந்தார். மகா பணிவுடன் அவர் காலடியில் அமர்ந்து தன்னுடைய சந்தேகத்திற்கு விடை கேட்டு தெரிந்து கொண்டார். அது என்னவென்றால், ஜனகருக்கு அஷ்டாவக்ரர் சொன்ன அந்த உபதேசம் அஷ்டாவக்ர கீதை என்ற பெயருடன் விளங்குகிறது. அந்த உபதேசத்தை பெற்ற ஜனகர் அன்று முதல் மகா ஞானியாகிவிட்டார். ஜனகரின் சந்தேகம் தீர்த்த அந்த மகரிஷியின் விளக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தூங்கினப்போ கண்டதும் கனவுதான், இப்போ நீ வாழும் வாழ்வும் கனவுதான். உன்னோட ராஜ வாழ்வும் பிச்சைக்கார வாழ்வும் ரெண்டும் உண்மை இல்லை. ராஜாவாக இருக்கிறப்ப சந்தோஷப்படாதே, தூங்குறப்ப அது சந்தோஷம் போயிடும். பிச்சைக்காரனா இருக்கும் பொழுது வருத்தப்படாதே, முழிச்சால் அது அந்த வருத்தம் மறைந்துவிடும். எந்த நிலையிலும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கொள். இந்த வாழ்க்கையானது நிலை இல்லாதது என்றாராம். இப்படி ஜனக மகாராஜனுக்கு அறிவு புகட்டியவர் அந்த அஷ்டாவக்ரர் என்ற முனிவர். அந்த விளக்கத்திலே எத்தனை உண்மை இருக்கிறது. ஆக எப்பொழுதும் கூட நாம் முன்பு வாழ்ந்த வாழ்க்கையும் சரி, இப்பொழுது வாழ்க்கையும் சரி, யாரும் விமர்சிக்காத வகையிலே வாழ வேண்டும் என்பதன் அர்த்தம்தான் அந்த அஷ்டாவக்ரர் கூறிய விளக்கம். அப்படி ஜனக மகாராஜன் ராமச்சந்திர பிரபுவிற்கு என்னவாகிறார்? மாமனார் ஆகிறார். பெண்ணை கொடுத்தால் இன்னும் திருமணம் ஆகவில்லை. இப்பொழுது அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் 4 சகோதரர்கள். யாருடன்? விஸ்வாமித்திரருடன். அப்படி அந்த விஸ்வாமித்திரருடன் சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் மிதிலா நகரத்தை அடைகிறார்கள். அங்கே அந்த ஜனகருக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடையாது முதலிலே. அதன் பிறகு அவரும் இப்படி யாகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த அவருடைய அரண்மனைக்கு பக்கத்திலே இருக்கும் பகுதியை சீர்படுத்தி சுத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு பேழை கிடைக்கிறது. அந்த பேழை திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஒரு அழகான பெண் குழந்தை. அந்த குழந்தையின் பெயர் சீதா பிராட்டி என்று பெயர் வைத்தார் ஜனகர். எதற்கு என்றால், ஏர் விழும் பொழுது அந்த ஏரின் முனையானது சம்ஸ்கிருதத்திலே சித் என்று கூறுவார்கள். அந்த முனை கீழே சென்று அந்த பேழையை மேலே எழுப்பியதால் அதன் மூலம் வந்த குழந்தைதான் அந்த சீதா பிராட்டி. ஆகையால் தான் அவருக்கு சீதா என்று பெயரிட்டாராம் ஜனக மகாராஜன். எவ்வளவு அழகான விளக்கம்! அப்படி அந்த சீதா பிராட்டியை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வந்தார் ஜனக மகாராஜன். அந்த சீதா பிராட்டி வந்த வேளையிலே அடுத்தது ஜனகருக்கு ஊர்மிளை என்ற மகளும் ஜனகருடைய தம்பி குசபிரஜ
ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు. ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు. ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ. హరుని పూజలు నమ్మి హరితో మార్కొనగ విరసమై కూలితివి వెర్రి రావణ. హరుని పూజలు నమ్మి హరితో మార్కొనగా విరసమై కూలితివి వెర్రి రావణ. వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి, వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి రాము శరణనకుండగానే, రాము శరణనకుండగానే సమస్యగా కులము. వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి రాము శరణనకుండగానే సమస్యగా కులము. ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు. ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ. జపతపములు నమ్మి సర్వేషు విడువగా విపరీతమాయగా వెర్రి రావణ. జపతపములు నమ్మి సర్వేషు విడువగా విపరీతమాయగా వెర్రి రావణ. ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి, ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి కపుల పాలైతివిగా, కపుల పాలైతివిగా కదన రంగమున. ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి కపుల పాలైతివిగా కదన రంగమున. ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు. ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ. వంటతనము నమ్మి పైకొన్న రాఘవు వింట బొలిసితివిగా వెర్రి రావణ. వంటతనము నమ్మి పైకొన్న రాఘవు వింట బొలిసితివిగా వెర్రి రావణ. ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి, ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి వెంటనే సుఖియాయే, వెంటనే సుఖియాయే విభీషణుడు. ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి వెంటనే సుఖియాయే విభీషణుడు. ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు.
நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமச்சந்திர பிரபுவினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே கோதண்ட ராமசுவாமி கோவிலிலிருந்து இன்று முதல் நாளாக பெரிய சேஷ வாகனத்திலே அந்த ராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டி, லக்ஷ்மண சுவாமியை பெரிய சேஷ வாகனத்திலே சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். அப்படி இந்த நால்வரையும் சகோதரர்களையும் அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் சென்று கொண்டிருக்கிறார். அங்கே மிதிலா நகரத்திலே அந்த பேழையிலே கண்டெடுக்கப்பட்டவள் சீதா பிராட்டி. அந்த சீதா பிராட்டி வந்த நேரத்திலே ஜனக மகாராஜனுக்கு ஊர்மிளை என்ற மகளும் அவதரித்தாள். அதன் பிறகு தன்னுடைய சகோதரனான குசத்வஜனின் மகள்களாக மாண்டவி, சுதகீர்த்தி அவர்களும் ஜனித்தனர்கள். ஆக இவர்கள் நால்வரையும் தன்னுடைய பொறுப்பிலே வளர்த்து வந்தார் ஜனக மகாராஜன். இப்படி இவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே சீதா பிராட்டியின் சுயம்வரம். அதை சென்று பார்க்கலாம் என்றால் தந்தையினுடைய அனுமதி இல்லாமல் செல்ல வேண்டுமே என்று ஒரு கவலை. ஆனால் தன்னை அழைத்து கொண்டு செல்பவர் சாமானியர் அல்ல. ஆகவே விஸ்வாமித்திரருடன் கிளம்பி அதன் பிறகு அந்த சுயம்வரத்திற்கு செல்லுகிறார். சுயம்வரத்திற்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு பேழையிலே சிவதனுசை வைத்திருப்பார்கள். அந்த சிவதனுசை யாராலும் கையால் எடுக்க முடியாது. அதற்கு காரண ஜென்மாவான ஒரு பிறவிதான் அதை எடுக்க வேண்டும், எடுத்து வில்லை ஒடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரண ஜென்மா யார் என்று பார்க்கும் பொழுது அனைத்து சிற்றரசர்களும் அரசர்களும் அனைவரும் வந்தார்கள் சீதா சுயம்வரத்திற்காக. ஆனால் ஒருவர் கூட அந்த சிவதனுசை எடுக்க முடியவில்லை, எடுத்து ஒடிக்கவும் இல்லை. அது சாமானியமான சிவதனுசு கிடையாது. அது பகவானுக்கு, அத ராமச்சந்திர பிரபுவிற்கு கொடுக்கப்பட்ட அந்த சிவதனுசு. அதனை கொண்டு அதனை சுனாயாசமாக இடது கையால் எடுத்து அந்த பேழையிலிருந்து வில்லை வைத்து மேலே நீரிலே சுற்றி கொண்டிருக்கும் மத்ஸ்யத்தை குறிவைத்து கீழிருந்தே அந்த தனுசை ஒடிக்கிறார் ராமச்சந்திர பிரபு. அனைவருக்கும் சொல்ல முடியாத மகிழ்ச்சி. ஏனென்றால் அது சாமானியமானவர்கள் யாரும் செய்ய முடியாத கைங்கரியம். எப்படி இவர் அந்த சிவதனுசை ஒடித்தார் என்றால் அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் ராமச்சந்திர பிரபுவிற்கு இருந்தது. ஆகையால் அதை எடுத்து ஒடித்தார் என்று கூறப்படுகிறது. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।
गोविन्द